தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றால அருவிக்கு ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைகட்டும். இந்த நிலையில் தற்போது வரை, அதாவது 3ஆம் கட்ட சீசனாக குற்றால அருவியில் நீர்வரத்து வரதை தொடர்ந்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில், அதாவது 2014ஆம் ஆண்டு அருவிக்கரையில் சோப்பு, ஷாம்பு, சீயக்கா உள்ளிட்டவைகளை போட்டு குளிக்க கூடாது என்று மதுரை உச்சநீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிட்டது. இந்த நிலையில் தற்போது பேரூராட்சி பணியாளர்கள் அங்கு அந்த பகுதியில் இல்லாத காரணத்தினால் அருவிக்கரை பகுதிகளில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சோப்பு, ஷாம்பு, சீகா போட்டு குளித்து செல்கின்றனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இதெல்லாம் குளிக்க கூடாது என்று கோரிக்கையை வைத்துள்ளனர். எனவே இனிவரும் காலங்களில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் உடனடியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, அதே போல சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் மிதமான நீர் வரத்தால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். உங்களுடைய விரிவான தளத்துக்கு நன்றி செந்தில்.